வணக்கங்க. இன்னைக்கு ஈரோட்டில் தான் வேலை. இன்னைக்கு எப்படி வேலை செய்ய அப்படின்னு பாருங்க. பாருங்க, அந்த போரை பாருங்க எவ்வளோ இடைஞ்சல் இருக்குதுன்னு பாருங்க. வண்டி இங்க நிறுத்திட்டோம், ரோட்டில் நிறுத்திட்டோம். இந்த இடைஞ்சல் ஆகுமான்னு கேட்டார் அவரு. ஆனா இந்த இடைஞ்சல்ல வேலை செய்யும்போது பார்க்க சொன்னாரு. நான் வரல, வண்டியோட செஞ்சு தரேன்னு சொல்லி நான் வந்தேன். நீங்க வேலையை ஆரம்பிச்சுக்கிறேன். வண்டி இங்க நிக்குது. நீங்க அந்த போரை பாருங்க, அந்த இடத்த பாருங்க எப்படின்னு பாருங்க. வாங்கண்ணா பாருங்களா, இந்த இதுக்குள்ளதான் சந்துக்குள்ள நம்ம பொருள் எடுத்து வரணும். நல்லா பாருங்க பாருங்க எவ்வளவு தூரம் அங்கிருந்து எட்டு வர்றோம். எட்டு வந்துங்க பாத்தீங்களா. இந்த இடத்துல தான் இந்த போரு. இந்த இடத்துல வேலையை செஞ்சுட்டு இருக்கிறோம். அந்த இடத்த பாருங்க எப்படின்னு பாருங்க. இதெல்லாம் ஜெட்டு மோட்டாருங்க. பாருங்க மோட்டர் இந்த மூலையில் இருக்குது பாத்தீங்களா. 2 டோஸ் போட்டு இறக்கிக்கிறாங்க. இது இறக்கி 20 வருஷம் இருக்குங்க. பாத்தீங்களா, அன்னைக்கு எல்லாம் இப்படிதான் பழைய மாடல் அன்னைக்கு நடந்தது. இதெல்லாம் ஆகாதுன்னு போயிட்டாங்க. உடனே நம்ம யூடியூப் சேனல்ல பார்த்தாங்க. நம்ம சேனல்ல போர் டாக்டர்னு போட்டா வரும். நம்ம நம்பர் வீடியோ அனுப்பிட்டே இருக்கிறோம். ஒவ்வொரு போர்ல ஒவ்வொரு பிரச்சனையும் நாங்கள் சொல்றோம், எடுத்து கொடுத்துட்டு இருக்கிறோம். நம்ம வீடியோ பாருங்க. இந்த ஜெட் மோட்டரை எடுத்து மேல வச்சுட்டு மீண்டும் இந்த நம்ம வீடியோ போடுறோம். நீங்க பாருங்க. இந்த பிரச்சனையான இடத்துலயும் நான் செஞ்சுதான் கொடுத்துக்கிறோம். நாங்க மாட்டிங் போறதில்ல. சந்தா வேலை செஞ்சு கொடுத்துக்கிறோம். எல்லாம் ஆகாதுங்கிறாங்க. ஆகாதுங்கிற வேலை நாங்க எடுத்து செஞ்சுட்டு இருக்கிறோம். டவுனுக்குள்ள இடம் கிடையாதுல்ல போர் போடுறதுக்கு. அந்த இடத்துலயும் போய் நம்ம செஞ்சாதான் அந்த ஓசா இருந்தாலும் மோட்டர் நம்ம எடுக்கணும். எடுத்தாதான் அடுத்து பண்ண முடியும். அடுத்த மோட்டர் போட முடியும், இல்லைன்னா கம்ப்ரஷன் போட முடியும். அப்பார்ட்மெண்ட் தான் பாருங்க. இங்கதான் வேலை நடந்துட்டு இருக்குது. இது மேல எடுத்த மேல வச்சுட்டு மீண்டும் அந்த வீடியோ போடுறோம். நீங்க பாருங்க.